வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜயகாந்த் மகன் இத்தனை படங்கள் நடித்துள்ளாரா? பலரை வளர்த்துவிட்ட கேப்டனின் மகனுக்கா இந்த நிலை? வாங்க என்ன பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தவர் மறைந்த நடிகர் விஜயகாந்த். விஜயகாந்த் என்றாலே அவரின் எளிமையும் அதிரடி செயல்களும் தான் நினைவுக்கு வரும். திரையில் அவரால் முன்னேறியவர்கள் ஏராளம். பல இளம் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்த அவர் பல இளம் நடிகர்களுக்கு ஒரு முகவரியை கொடுத்தவர். இந்த நிலையில் ஆனால் திரைத்துறையில் பலரை வளர்த்துவிட்ட விஜயகாந்தால் தனது சொந்த மகனை திரையில் ஜெயிக்க வைக்க முடியவில்லை. விஜயகாந்த் மகன் நடித்துள்ள படங்களில் புதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. எனினும் தற்போது அவர் படைத்தலைவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மிகவும் சிறப்பாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் மகன் சண்முகப்பாண்டி நடித்த படங்களை குறித்து பதிவைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சகாப்தம் 2015ஆம் ஆண்டு சுரேந்தர் இயக்கத்தில் வெளியான சகாப்தம் என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானவர்தான் சண்முகப்பாண்டியன். மலேசியாவுக்கு வேலைக்கு செல்லும் கிராமத்து இளைஞர் ஒருவர் துப்பறியும் நபராக மாறி குற்றங்களை தடுப்பது போல் இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த படத்தின் விஜயகாந்தும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார். ஆனால் இந்த படத்திற்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அடுத்ததாக தமிழன் என்ற சொல். தமிழர்களின் வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் விஜயகாந்த் தனது மகன் சண்முகப்பாண்டியன் இணைந்து நடிப்பதாக தகவல் வெளியானது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு விஜயகாந்த் நடிக்கும் படம் என்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் இப்படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்ததாக பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது பொங்கலுக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அமைத்துள்ளது. இதனால் இந்த படம் எப்பொழுது வெளியாகும் என்று ரசிகர்கள் மத்தியில் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். அடுத்ததாக மதுரை வீரன். பி.ஜி. முத்தையா இயக்கத்தில் வெளியான இந்த படம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மையமாக கொண்டது. இந்த படத்தில் சண்முகப்பாண்டியன், மீனாட்சி, சமுத்திரக்கனி, மொட்ட ராஜேந்திரன் என பலரும் நடித்துள்ளனர். ஆனால் இந்த படம் உடனே தெரியாமல் போயுள்ளது. அடுத்ததாக படைத்தலைவன். மதுரை வீரன் படத்தை தொடர்ந்து சண்முகப்பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் இளையராஜா அமைத்துள்ள இந்த படத்தை வால்டர் இயக்கத்தில் இயக்குனர் அன்பு இயக்கிறார். முழுக்க முழுக்க த்ரில்லர் படமாக உருவாகும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியானது. இது வரவேற்பையும் பெற்றது. இளம் வயது விஜயகாந்தை நினைவுபடுத்தும் விதமாக போஸ்டர் அமைத்துள்ளது. மேலும் காந்தாரா மாதிரியான வித்தியாசமான கதைக்களத்துடன் உருவாகும் இந்த படம் விஜயகாந்த் மகன் சண்முகப்பாண்டியன் திரை வாழ்க்கையை திருப்பு முனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கொம்பு சீவி. சரத்குமார், சண்முகப்பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சீவியின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் வெளியாகியுள்ளது. இந்த படமும் எப்பொழுது வெளியாகும் என்று மக்கள் மத்தியில் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றன. படைத்தலைவன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று அதில் சிறப்பு தோற்றத்தில் விஜயகாந்த் நடித்துள்ளது மக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் அந்த படம் பொங்கல் வெளியாகாமல் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதனால் இந்த படம் எப்பொழுது வெளியாகும் என்று மக்கள் மத்தியில் இன்றும் ஒரு எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. இந்த படம் எப்பொழுது வெளியாகும் என்று நாம் தெரியும் வரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவை அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.